எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OSPFோட சமரைஸ்டு ரூட்டை வந்து எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னோடய வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இதுக்காக என்ன டோபாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுட்டர் 1 அண்ட் ரவுட்டர் 3 இடையில ஏரியா 0 ரன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரவுட்டர் 3 அண்ட் ரவுட்டர் 5 இடையில வந்து ஏரியா 35 இதுதான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா டைம் ஆகும் நமக்கு. ஓகே, ஸோ இது வந்து ரவுட்டர் 1. ஸோ ரவுட்டர் 1 அண்ட் 3 இடையில நம்ம வந்து ஏரியா 0 தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ரவுட்டர் 1ல் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ரவுட்டர் 3ல் வந்துட்டு 1.3 நெட்வொர்க் ஏரியா 0 அண்ட் 3.5 ஏரியா 35. ஸோ எல்லாமே நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். இது ரவுட்டர் 3க்கான கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இப்போ ரவுட்டர் 1 வந்து நெய்பர் ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் 5க்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஏரியா 35ல் இருக்குது. ஸோ ரவுட்டர் 1 வந்து இங்கே ரவுட்டர் 3க்கு நெய்பர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரவுட்டர் 5ஓட கான்ஃபிகரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணலாம். ரவுட்டர் 3 வந்து நெய்பர் ஆகட்டும். ஓகே, ஸோ இது வந்து நெய்பர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ exit do show OSPF neighbor. Do show IP route OSPF. ஓகே, ஸோ இது ரவுட்டர் 1ஓடது. இது லேர்ன் ஆகிருக்கு. ஸோ எக்ஸிட் ஷோ ஐபி OSPF நெய்பர். ரைட், ஸோ ரவுட்டர் 3 நெய்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து ரவுட்டர் 1ஓட லூப் பேக் இன்டர்ஃபேஸ் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஐ திங்க். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகிருக்கு. ஸோ ரவுட்டர் 1ல் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் சப்னெட்ஸ் கொடுத்துருக்கோம் ரவுட்டர் 1ல். ஸோ அதனால் ரவுட்டர் 5ல் வந்து லேர்ன் ஆகிட்டு இருக்கு. ரைட், ஸோ இப்போ நான் என்ன இது வந்து பாருங்கள், நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் கொடுத்ததுனால E2 அப்படின்ற ரவுட்ஸை வந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ரைட், ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல். இப்போ நம்ம எப்போ வந்து ஒரு ரவுட்டை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அந்த ரவுட்டர் வந்து என்ன நடக்கும்னா ASBR அட்டானமஸ் சிஸ்டம் பார்டர் ரவுட்டராக வந்து ஆக்ட் ஆகும். ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிற ரவுட்டர் வந்து எக்ஸ்டர்னல் ரூட்ஸாக வந்து நமக்கு லேர்ன் ஆகும். ஸோ அது வந்து E2வாக வந்து உங்களுக்கு இங்கே லேர்ன் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து சம்மரைஸ்டு ரூட்டை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ சம்மரைஸ்டு ரூட் நான் கான்ஃபிகர் பண்ணுறது வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத நம்ம கிளியராக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம OSPF பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக சம்மரைஸ் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மரைஸ் பண்ணுறது நார்மலாக, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான ரூட்ஸை சம்மரைஸ் பண்ணலாம் அப்படி ரெண்டுலேயுமே வந்து ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ரூட்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக லேர்ன் ஆகிற ரூட்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி இன்டர்னலாக லேர்ன் ஆகிறது. ரைட், ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே லேர்ன் ஆகிறத வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது. ரைட், ஸோ இந்த மாதிரி அதான் நம்ம என்ன சொல்லணும்னா இன்ட்ரா ஏரியா ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் IA. ஓகே, ஸோ இந்த ரூட்ஸை நம்ம எங்கே சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னா ABRல சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இது வந்து E2வாக இருக்கு இல்லையா, இது எக்ஸ்டர்னல் ரூட்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ரூட்ஸை எப்படி சம்மரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எங்கேருந்து லேர்ன் ஆகுது அப்படின்னா இது யார் ஆரிஜின் பண்ணுறா அப்படின்னா ரவுட்டர் 1 தான் இதோட ஆரிஜின். கரெக்டாக இந்த ரவுட்டருக்கு. ஸோ இந்த ரவுட்டரில் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ இதனால இங்கே வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகுறது எக்ஸ்டர்னல் ரூட்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ரூட்ஸை எப்படி சம்மரைஸ் பண்ணுறதுன்னா இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட். ஸோ இங்கே வந்து ரவுட்டர் OSPF தட் இஸ் வெர்ஷன் 1. ஸோ இதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இதில் போயிட்டு சம்மரைசர் அட்ரஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அட்ரஸ் நம்ம கொடுக்கணும், என்ன ரூட் சம்மரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அது வந்து 192.168.1.0. ஸோ இது அதோட சம்மரைஸ் ரூட். ஸோ அதுக்கப்புறமா வந்து சப்நெட் மாஸ்க் நம்ம நார்மலாக கொடுக்குற சம்மரி மாஸ்க். ஸோ அது வந்து 255.255.255.0. ஸோ இதுதான் நான் சம்மரைஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரவுட்டர் 5ல் நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரூட்ஸ் வந்து சம்மரைஸ்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ ஐபி ஓகே, ஸோ ஐபி ரூட் OSPF. ஓகே, நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ரூட்ஸ் வந்து சம்மரைஸ்ட் ஆகி உங்களுக்கு
சம்மரைஸ்டு ரூட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்குது 192.168.1.0ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா எல்லா ரூட்டும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனித்தனியாக கிடைச்சது, ரைட்? ஸோ நம்ம இப்போ சம்மரைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த E2 ரூட்ஸ். நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ரவுட்ரு 1ல் போயிட்டு நான் இப்போ வந்து இங்கே நான் சம்மரைஸ்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் சப்நெட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நான் நோ ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் சப்நெட்ஸ்னு கொடுத்துட்டு நான் டேரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எப்படின்னா நெட்வொர்க் கமாண்டை யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெட்வொர்க்கில் வந்து 192.168.1.1. ஸோ இது வந்து சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.255.255. ஸோ இப்படி நான் கொடுக்குறேன், இல்லைனா 255.0 கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஏரியா மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஏரியா 0 இது. ஓகே, ஸோ நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது நெட்வொர்க் கமாண்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி வந்து ரவுட்டர் 3 வழியாக ரவுட்டர் 3க்கு உள்ள அதர் ஏரியாஸ்க்கு லேர்ன் ஆகும்னா, எக்ஸ்டர்னல் ரூட்ஸுக்கு பதிலாக வந்துட்டு அது ஐஏ, அதாவது இன்ட்ரா ஏரியா ரூட்ஸாக வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகணும், கரெக்ட்? ஸோ இப்போ பாருங்கள், இன்ட்ரா ஏரியா ரூட்ஸாக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம ஆல்ரெடி இங்கே சம்மரைஸ்டு கமாண்டை கொடுத்துருக்கோம், கரெக்டா? ஸோ பாருங்கள், நான் அதையும் காட்டுறேன். exit do show well section router OSPF. ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சம்மரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம ஆனால் நெட்வொர்க் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன நடக்குது, இங்கே திரும்பி எனக்கு கிடைக்குது. ஸோ இட்ஸ் மீன்ஸ் நம்ம சம்மரி அட்ரஸ் அப்படின்ற சம்மரி அட்ரஸ்ன்னு சொல்லி நம்ம சம்மரைஸ் பண்ணியிருந்தோம்னா, இது எந்த ரூட்டு சம்மரைஸ் பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் ரூட்ஸ், அதாவது நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துலேருந்து ரீடிஸ்ட்ரிபியூட் கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரூட்ஸாக லேர்ன் ஆகுறது, E1 ரூட்ஸாக லேர்ன் ஆகுறது, இல்லை நான் ஸ்டப் ஏரியாவிலேருந்து N1 N2 லேர்ன் ஆகுதுன்னா அது வந்து இன்டர் ஏரியாவுக்குள்ளே வரும்போது, இன்டர் ஏரியாவிலேருந்து இன்ட்ரா ஏரியாவுக்குள்ளே போகும்போது அது வந்து என்ன ஆகும், இந்த ASBR வந்து டைப் 5 கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம இந்த ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்ட் கொடுத்தோன்னா அதை வந்து சம்மரைஸ் பண்ணி வர ரூட்டை வந்து சம்மரைஸ் பண்ணி அனுப்பும். பட் இந்த இன்டர்னலாக இப்போ நம்ம லேர்ன் பண்ண வச்சுருந்தோம்னா இதை வந்து சம்மரைஸ் பண்ணி அனுப்பாது. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ரூட்ஸை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஏபிஆருக்கு வந்து போகணும், ஏரியா பார்டர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்ட்? ஏபிஆர்னா இப்போ இது ஏரியா 0 அண்ட் நம்ம இன்னொன்று கொடுத்துருக்கிறது வந்து ஏரியா 35 கொடுத்துருக்கோமா, இது ரெண்டு கடையில் இருக்க ஏபிஆர் ரவுட்டர் 3. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரவுட்டர் 3ல் போய் சொல்லணும் இந்த ஐஏன்ற ரூட்ஸை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸிட் ரவுட்டர் OSPF அண்ட் தென் ப்ராசஸ் ஐடி 1. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏரியா எந்த ஏரியாவிலிருந்து வர்ற ரூட்டை நான் சம்மரைஸ் பண்ணணுமோ அந்த ஏரியாவை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஏரியா 35 சொன்னா 35லேருந்து வர ரூட்டை தான் சம்மரைஸ் பண்ணணும். நான் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, ரவுட்ரு 1ஓட ரூட்ஸை தான் சம்மரைஸ் பண்ணணும். ரவுட்ரு 1 இந்த ஏரியா 0ல் இருக்குது, அதனால் ஏரியா 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், ஏரியா 0. ஸோ இதுக்கப்புறமாக கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து எந்த ஐபி அட்ரஸ் நம்ம சம்மரைஸ் பண்ணணும், 192.168.1.0. ஸோ அதுக்கப்புறமாக்க மாஸ்க்கு, ஸோ 255.255.255.0. ஸோ இப்போ நான் கொடுத்தேன்னா நம்ம நெட்வொர்க் கமாண்டை யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது அது இன்டர் ஏரியாவாக லேர்ன் ஆகும். அப்படி லேர்ன் ஆகிற ரூட்ஸை வந்து சென்ட் பண்ணும்போது சம்மரைஸ்டு ரூட்டாக சென்ட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன நடக்கணும், இந்த ஐஏ அப்படின்னு வரக்கூடிய ரூட்ஸ் வந்து உங்களுக்கு சம்மரைஸ்டு ரூட்டாக கிடைக்கணும். இப்போ அது கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஐஏ அப்படின்ற ரூட் வந்து உங்களுக்கு சம்மரைஸ்டு ரூட்டாக கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து OSPFல சம்மரைசேஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ண சம்மரி அட்ரஸ். ஸோ இந்த சம்மரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ரூட்ஸ் E1 ஆர் E2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரூட்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணி அனுப்போம். இது நம்ம எங்கே கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா ASBRல, ரைட்? ஸோ இன்னொரு விதமான ரவுட்டிங்ஸ் வந்து இன்னொரு சம்மரைசேஷன் எப்படி பண்ணுறோன்னா 2. அதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த ஏரியா ஐடி, ஸோ ஐடி அதுக்கப்புறம் ரேஞ்ச். ஸோ இந்த கமாண்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஏபிஆர் ஏரியா பார்டர் ரவுட்டரில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏரியா பார்டர் ரவுட்டர் என்ன பண்ணோம்னா லேர்ன் ஆகிருக்கக்கூடிய ஐஏ அதாவது இன்டர் ஏரியா கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ஓஎஸ்பிஎஃப் ரூட்ஸ் ஓஐஏ இந்த ரூட்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணி அதர் ஏரியாஸ்க்கு வந்து அனுப்போம். ஸோ இது வந்து கான்ஃபிகர் வந்து எந்த ஏரியாவோட ரூட்ஸ் சம்மரைஸ் பண்ணுறோமோ அந்த ஏரியாவோட ஐடி ப்ளஸ் வந்து ரேஞ்சு, தென் we have to follow the network address and then subnet mask. ஸோ இதுதான் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 டைப்பை வந்து நம்ம சம்மரைஸ்டு ரூட்டை ஓஎஸ்பிஎஃப்ல கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒன்று பர்டிகுலர்லி ஃபார் இன்டர் ஏரியா கம்யூனிகேஷன்ஸில் கிடைக்கக்கூடிய ஓஎஸ்பிஎஃப் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ரூட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.